السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن تعفوا أقرب للتقوى صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم وما زاد الله عبدا بعفو إلا عزا أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. தூணில்லா வான் படைத்து நிலையில்லாத பூமியை படைத்து உலகத்தையே ஆட்சி செய்கின்ற வல்ல அல்லாஹுக்கே மாபெரும் புகழனைத்தும் அவனது அன்பும் நம் அருளும் நம் இருலோகத்துவதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களது சுன்னத்தான வழிமுறைகளில் சிறிதேனும் பின்பற்றி வாழக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இந்த அல்லாஹுடைய வற்றாத அளப்பெரும் கிருபை என்றென்றும் நின்று நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய ஜும்ஆவின் தலைப்பாக மன்னிப்பா தண்டிப்பா என்று சொல்லக்கூடிய தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்ஆவிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். நாம் நம்மவர்களுக்கு மத்தியில் மன்னித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவனது ரிவா என்னும் திருப்பொருத்தத்தை கண்டிப்பாக நாம் பெற்றுக்கொள்வோம். இப்பொழுது நம்மவர்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு செய்தி மீண்டும் மீண்டும் பரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. கேரளா மாநிலத்தில் உள்ள பாலக்காடு கொல்லங்கோடை சேர்ந்த நிமிஷா பிரியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியினுடைய கைது விஷயமாக நம்மவர்களுக்கு மத்தியில் செய்திகள் இன்றளவிலேயும் ஓடிக்கொண்டிருக்கிறார். ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய மஹதி என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவருக்கு அதிகப்படியான மயக்க மருந்து கொடுத்து கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு 2020ஆம் ஆண்டு அந்த நிமிஷா என்ற பெண்மணிக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. அதை 2024 டிசம்பர் மாதம் ஏமன் நாட்டு அதிபர் ரஷாத் அல் ஆலிமி அந்த நிமிஷாவுக்கு தூக்கு தண்டனையை உறுதி செய்தார். பிறகு இந்த தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்ட பிறகு நம்முடைய இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆர் வெங்கட்ராமணி அவர்கள் இதில் வழக்காடி தன்னால் முடியவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை, இதற்கு மேல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதாக கைவிரித்து விட்டார். போராடி தோல்வியை என்பதை சொல்லிவிட்டார். அதன் காரணமாக 2025 ஜூலை சென்ற 16ஆம் தேதி அந்த நிமிஷாவுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவதற்காக வேண்டி இருந்த சமயத்திலே தான் திடீரென அந்த மரண தண்டனை தூக்கு தண்டனை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி பரவலாக பேசப்பட்டது. எப்படி அந்த பெண்மணி நிமிஷாவினுடைய மரண தண்டனை தள்ளி போடப்பட்டது என்று சொன்னால், நம்முடைய இந்திய உச்சநீதிமன்றத்தின் சார்பில் போராடி தோல்வியை தழுவி இருந்தாலும் அதே கேரள மண்ணில் இருக்கக்கூடிய கிராண்ட் முஃப்தி
உஸ்தாத் மூத்த ஆலிம் அவர்கள் ஏபி அபூபக்கர் முஸ்லியார் அவர்கள் யமனில் உள்ள மார்க்க அறிஞர்கள் மூலமாக பேசி இந்த நிமிஷாவினுடைய மரண தண்டனையை தள்ளி போடும்படி செய்துவிட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு உயிரினுடைய மதிப்பை மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அந்த பெண்மணியினை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பற்றியும் முஃப்தி ஏபி அபூபக்கர் முஸ்லியார் அவர்கள் மூத்த ஆலிம் அவர்கள் எப்படி அவர்களால் முடிந்தது ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞரால் செய்ய முடியாத ஒன்றை இவர்கள் எப்படி செய்தார்கள் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆலிம் ஒரு விஷயத்திலே தலையிட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிலே வெற்றியை வைத்திருப்பான் என்பதற்கு ஒரு அழகான உதாரணத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது நிமிஷாவுடைய விஷயத்திலே. இப்படி இந்த பெரிய மூத்த ஆலிம் ஏபி அபூபக்கர் முஸ்லியார் அவர்கள் எப்படி கையாண்டிருப்பார்கள் என்று சிந்தித்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த மூத்த ஆலிம் அவர்களுக்கு மன்னிப்பினுடைய மகத்துவத்தை பற்றி சொல்லியிருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பதினால் எந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்திலே சலுகைகள் இருக்கின்றது, அல்லாஹ் மறுமையில் அவர்களுக்கு எந்த அளவிற்கு தரஜாவை உயர்த்துவான் என்பதையெல்லாம் இந்த மூத்த ஆலிம் அவர்கள் சொல்லி அவருடைய முடிவை மாற்றியிருக்கலாம் என்பதாக நாம் சிந்திக்க தோணுகிறது. பொதுவாகவே ஆலிம்களினுடைய ஒவ்வொரு அனுசரணையும் மிக அழகானதாகவே இருக்கும். நம்முடைய இந்திய வரலாற்றிலே பார்க்க முடியும். ராஜீவ்காந்தி அவர்களுடைய ஆட்சியிலே ஷாபான் என்று சொல்லக்கூடிய பெண்ணுடைய வழக்கிலே இந்திய உலமாக்கள் தலையிட்டு ஒரு அழகான தாக்கத்தை ஏற்படுத்தியது நாம் எல்லாம் அறிந்து வைத்த விஷயம்தான். ஏன் சமீபத்திலேயும் கூட ஹஜ்ஜுக்காக வேண்டி தனியார் நிறுவனங்களின் மூலமாக ஹஜ்ஜு செய்வது முழுவதுமாக சவுதி அரேபியா தடை செய்து விட்டார்கள். அதையும் கூட சவுதி அரேபியாவிற்கு இந்த மத்திய அரசினுடைய சிறுபான்மையை நலத்துறை அமைச்சர் ரிஜிஜு என்பவர் தேவ்பந்தினுடைய உலமாக்கள் மூலமாக ஜம்மியத்துல் உலமாக்களின் மூலமாக அவர்களை பயன்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி சுமார் 20% ஹாஜிமார்கள் இந்தியாவிலிருந்து சென்று ஹஜ்ஜு செய்துவிட்டு திரும்பி வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி சாத்தியமானதும் உலமாக்களினால்தான். உலமாக்களினுடைய தலையீடு எதில் இருக்குமோ அதில் கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுமூகமாக அழகான முறையில் அதை நன்மைக்குரியதாக மாற்றித் தருவான் என்பதை இது போன்ற ஒவ்வொரு சம்பவத்தின் நிகழ்ச்சியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறைகளை சொல்லுவான், வல்யஃபு அவர்கள் நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறைகளை சொல்லுவான். ஒருவர் ஏதாவது ஒரு தவறு தீங்கிழைத்து விட்டால் அவர்களை மன்னிப்பது என்பது ஒரு அழகிய குணம் மாத்திரமல்ல, அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான செயல். அதே தான் நாம் இஸ்லாத்தினுடைய வரலாற்றிலே பல நிகழ்ச்சிகளை பார்க்க முடியும். ஒரு தடவை அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தில் அதை நோக்கி ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வேகமாக வர்றாங்க. எந்த அளவிற்கு வேகமாக வர்றாங்கன்னு சொன்னால் ஹதீஸில் எழுதுகிறார்கள், அவங்களுடைய கீழ் ஆடையை ஒரு பக்கத்தை அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு வேகமாக வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு வருகிறார்கள். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட சலாம் சொல்லிவிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கும் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் கத்தாபினுடைய மகன் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஒரு சின்ன பேச்சுவார்த்தை, அதில் சின்ன ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு விட்டது. நான் கோபமாக அவரிடத்தில் பேசிவிட்டேன். அதற்கு பிறகு நான் அவர்கிட்ட மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டேன். உமர் ரலியல்லாஹு நான் மன்னிக்க மாட்டேன்னு போயிட்டாங்க என்பதாக
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ரலியல்லாஹு பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்ட உடனே சொன்னாங்க, அபூபக்கரே, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக என்பதாக 3 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தேடி வீட்டுக்கு போகிறாங்க. அபூபக்கர் நம்மள்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க, நம்ம மன்னிக்காமல் விட்டுட்டோமே, தவறு செஞ்சிட்டோமே என்பதாக மனம் வருந்தி அவங்க மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வீட்டில் இல்லை. எங்கன்னு கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு வேகமாக வர்றாங்க. வேகமாக வருகின்ற பொழுது அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் சிவந்திருக்கிறது கோபத்தினால். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பார்க்குறாங்க. அருமைநாயகத்துடைய முகத்தை பார்த்த உடனே அவர் கோபத்தினால் சிவந்ததை பார்த்து விட்டு அவர்கள் முட்டுக்காலிட்டு அமர்ந்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நான் தான் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன் உமர் ரலியல்லாஹு என்பதாக 2 தடவை சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் வந்து விட்டார்கள். வந்துவிட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொன்னாங்க, மக்களை பார்த்து சொன்னாங்க, மக்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை உங்களிடத்தில் அனுப்பினான். நான் உங்களிடத்தில் ஒவ்வொரு செய்தியை சொல்லுகின்ற பொழுது நீங்கள் என்னை பொய்யர் என்பதாக சொன்னீர்கள். ஆனால் இந்த அபூபக்கர் சித்திக் மாத்திரம்தான் என்னை உண்மைப்படுத்தினார். இந்த அபூபக்கர் சித்திக் மாத்திரம்தான் இந்த சன்மார்க்கத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய அளவிலே தன்னையும் தன் செல்வங்களையும் செலவழித்திருக்கிறார். ஆகவே இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்களேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அபூபக்கர் சித்திக் அவர்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்டார்கள் என்று சொன்னால், ஒருவர் ஒருவருக்காக வேண்டி மன்னிப்பு கேட்பதும், ஒரு தவறிழைத்து விட்டால் உடனே அதை மன்னிப்பதும் நம்மவர்களுக்கு மத்தியிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அழகிய செயல் என்பதை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒருவர் கொலை செய்து விட்டார் என்று சொன்னால் அதற்கு பகரமாக பழிக்கு பழி தீர்ப்பது என்பதை இந்த இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்கிறது. பழி வாங்கி கொள்ளலாம். அதே போல இன்னும் 2 விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. ஒருவர் அநீதம் இழைக்கப்பட்டு விட்டால், யாராவது நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று சொன்னால், அந்த கொலையாளியிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு விட்டுவிடுவதும் அல்லது அல்லாஹ்விற்காக வேண்டி அவரை மன்னித்து விடுவதும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அந்த கொலையுண்டவனுடைய குடும்பத்தார்களுக்கு மிக அழகாக தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை வழங்குகிறார். அருள்மறை குர்ஆன் மிக தெளிவாக நிறைய விஷயங்களை சொல்லித்தரும். நாம் எதை இழக்கிறோமோ அதே போல அதற்கு எதிராக பழிக்கு பழி வாங்குவதற்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் அனுமதி தருகிறது. என்றாலும் மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே மிக பெரிய தரஜாவை பெற்றுக்கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு மன்னிக்கின்ற தன்மையை நடைமுறைப்படுத்தினார்கள் என்று சொன்னால், ஒரு தடவை நஜித் பகுதியை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரைப்பட ஒன்று அனுப்புகிறாங்க. அதிலே சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒருவர் கைதியாக பிடிக்கப்படுகிறார். அவரை கூட்டிட்டு வர்றாங்க, பள்ளிவாசலில் கட்டி போட்டுடுறாங்க. அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுமாமாவிடத்தில், கட்டப்பட்ட சுமாமாவிடத்திலிருந்து கேட்குறாங்க, நீ என்னப்பா நினைக்கிற, இப்போ நாங்கள் உன்னை என்ன செய்கிறோம் என்பதாக நீ என்ன கருதுகிறாய், என்ன நினைக்கிறாய் என்பதாக கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த சுமாமா சொன்னார், நீங்கள் என்னை கொலை செய்யலாம், ஏனென்று சொன்னால் நான் உங்களுக்கு பரம விரோதியாக எதிரியாக இருந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்னை கொலை செய்யலாம், பழிக்கு பழி வாங்கலாம், அல்லது என்னிடமிருந்து நீங்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு என்னை விட்டுவிடலாம், அல்லது என்னை நீங்கள் மன்னித்து விட்டுவிடலாம் என்பதாக அந்த சுமாமா அவர்கள் பதில் சொல்கிறாங்க. அப்போ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, கேட்டுட்டு போயிடுறாங்க. அவர் கட்டப்பட்டு இருக்கிறார். மறுநாளும் அதே போல் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் கேட்குறாங்க. அப்பொழுதும் அதே பதிலே சொல்கிறார்.
ஒன்று நீங்கள் என்னை கொலை செய்யலாம், பழிக்கு பழி வாங்கலாம், அல்லது பணத்தை பெற்றுக்கொண்டு என்னை விட்டு விடலாம், அல்லது நீங்கள் என்னை மன்னித்து விடலாம் என்பதாக மீண்டும் அதே வார்த்தையை சொல்லுகிறார். மறுபடியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு மூன்றாவது நாளும் அதே போல கேட்கின்ற பொழுது அதே வார்த்தையை சொன்னார். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுமாமாவை மன்னித்து அவர்களுடைய கட்டை அவிழ்த்து விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். அவிழ்க்கப்பட்ட உடனே அந்த சுமாமா அருமை நாயகத்தினுடைய செயல்பாடுகளையும் அருமை சஹாபா தோழர்களுடைய நடத்தையையும் பார்த்து கொண்டிருந்தவர்கள் தன்னுடைய கயிறை அவிழ்க்கப்பட்ட உடனே அந்த சுமாமா அவர்கள் அருகாமையில் இருந்த பேர்ச்சமர தோட்டத்திற்கு வேகமாக போனாங்க. போய் குளிச்சுட்டு வேகமாக வந்தவர்கள் அருமை நாயகத்தினுடைய கரத்தை பற்றி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கின்ற தாரக மந்திரத்தை மொழிந்து ஈமான் கொண்டு இஸ்லாத்திலே தன்னை நுழைத்து கொண்டார்கள் என்று சொன்னால், மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றை வைத்து மாத்திரம்தான் நாம் எதையுமே சாதிக்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தண்டிப்பதற்கும் உரிமை இருக்கிறது, மன்னிப்பதற்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்கின்ற தன்மையை தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொன்னால், அந்த மன்னிப்புக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த அளவிற்கு உயர்ந்த தரஜா இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் அருள்மறையில் சொல்வான் அல்லவா, வஅன் தஅஃபு அக்ரபு லித்தக்வா. இந்த மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாம் மனோபாவமாக ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு நிறைய நற்பெயர்கள் கிடைக்கும். முதல்ல மன்னிக்கக்கூடிய தன்மை நம்மிடத்தில் இருந்தால், மன்னிப்பதால் இறையச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையில் சொல்லக்கூடிய வார்த்தை வஅன் தஅஃபு அக்ரபு லித்தக்வா. நீங்கள் மன்னித்து விட்டு கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அது இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது, தக்வாவிற்கு மிக நெருக்கமானது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக அது ஒரு உயர்ந்த பண்பு என்பதாக அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுகிறார். ஆஃபீன அனின்னாஸ், மக்கள் ஏதாவது உங்களுக்கு தவறிழைத்து விட்டால் அவர்களை மன்னித்து விடுங்கள். அப்படி மன்னித்து விட்டால் உங்களுடைய பண்பு உயர்ந்த பண்பாக இருக்கும். அந்த பண்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசிக்கிறான் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அருள்மறை குர்ஆனில் இருக்கிறார். மன்னிப்பதால் உயர்ந்த பண்பை பெற்றவர்களாக நாம் ஆகிவிடுகிறோம். ஒமா ஜாதல்லாஹு அபதன் பி அஃப்வின் இல்லா இஸ்ஸா. அருமை நாயகம் அழகாக சொல்வார்கள், யார் மற்றவர்களுடைய குற்றங்களை குறைகளை மன்னிக்கின்றாரோ, மன்னித்து வாழுகின்றாரோ, அவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்ணியமான வாழ்க்கையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை ஆக்கிவிடுவான் என்பதாக அருமை நாயகம் சொல்லக்கூடிய வார்த்தை. மன்னிப்பதினால் நாம் கண்ணியம் நிறைந்தவர்களாக ஆகிவிடுகிறோம் வாழ்நாள் முழுவதும். நான்காவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அளப்பெரும் கூலியை, நற்கூலிகளை வழங்குகிறான். எதனால்? மன்னிப்பதினால். ஃபமன் அஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்களிலே அந்த அஃபு என்று சொல்லக்கூடிய மன்னிக்கக்கூடிய வார்த்தைகளை நிறைய அல்லாஹ் அருள்மறையிலே புழங்கிக் கொண்டே இருப்பார். அதில் ஒரு இடத்திலே தான் சொல்லுகிறான், மன்னிக்கக்கூடிய மனோபாவத்தை யார் வைத்திருக்கிறார்களோ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், அவர்களுக்குரிய நற்கூலிகளை நான் வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே வாக்களிக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்க முடியும். ஆக மன்னிப்பதினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே நாம் உயர்ந்த தரஜாவை பெற்றுவிடுகிறோம். நம்ம எல்லாம் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் நம்மவர்களுக்கு மத்தியிலே நாம் மற்றவர்களை மன்னிக்க தவறிவிடுகிறோம். அருமை சஹாபா தோழர்களுடைய வரலாறுகளை புரட்டி பார்த்தால் தெரியும். ஹுதைஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, ஈமானிலே, இஸ்லாத்திலே, தக்வாவிலே எல்லாவற்றிலேயும் முதல் தரஜாவை பெற்றவர் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். தன்னுடைய தந்தையை இழந்த பிறகும் கூட பொறுமையோடு மன்னித்தார்கள் என்ற செய்தி வரலாற்றிலே இன்றளவிலேயும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உஹது யுத்த களத்தில் ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களும் அவருடைய தந்தை ஹுசைல் என்பவர்களும் எதிரிகளை நோக்கி பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். முஸ்லிம்கள் எல்லாம் எதிரிகளுடைய சுற்றளவுக்குள்ளாக வந்து விட்டார்கள். அவங்க கைப்பிடியில் இருக்கிறாங்க. ஒருவர் ஒருவரை துரத்தி கொண்டும் வெட்டி கொண்டும் இருக்கிறார்கள். உஹது யுத்த களம் மிக பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கிறது.
இஸ்லாமியர்களை, ஈமான்தாரிகளை துரத்தி கொண்டிருக்கிறார்கள் எதிரிகள் எல்லாம். ஆங்காங்கே முஸ்லிம்கள் தெரித்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த ஹுசைல் என்று சொல்லக்கூடிய சஹாபி ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை, அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு எதிரியை துரத்திக்கிட்டே போகிறாங்க. அப்போ சுற்றிலும் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய தூரத்தில் இருந்த இஸ்லாமியர்கள், நம்முடைய ஈமான்தாரியை ஒரு எதிரி துரத்தி கொண்டு போகிறார் என்பதாக பின்னால் இருந்து அவர்கள் எண்ணிக்கொண்டவர்கள் வேகமாக போய் என்ன செய்கிறாங்க, ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை ஹுசைன் ரலியல்லாஹு தன்னுடைய தலையை வெட்டிடுறாங்க. தலை தனியாக துண்டாக விழுது. அந்த தலையில் இருந்த கவசம் தனியாக பிரிகின்ற பொழுது முகத்தை பார்க்கிறார்கள். ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை, ஈமான்தாரி, இஸ்லாத்திற்காக வேண்டி போரிட்டு கொண்டிருந்தவர்கள். சஹாபாக்களே அவருடைய தலையை வெட்டிட்டாங்க. வெட்டின உடனே கவலை கொண்டவர்களாக அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். தூரத்திலிருந்து ஓடி வந்த ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தையினுடைய தனியாக இருக்கக்கூடிய தலையை பார்க்கிறார்கள், உடலை பார்க்கிறார்கள். கவலையோடு தலையை குனிந்த வண்ணம் சஹாபா தோழர்கள் சுற்றிலும் நின்று கொண்டு தான் செய்த பெரிய தவற்றை உணர்ந்தவர்களாக ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் தலை குனிந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு தந்தையை நம்முடைய கண்களுக்கு முன்னால் ஒருவர் வெட்டிவிட்டால், கொலை செய்து விட்டால் நாம் எவ்வளவு பொறுமையாக இருப்போம். ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபா தோழர்களை இவர்கள் தேற்றினார்கள். நீங்கள் தெரியாமல் தானே பண்ணீங்க, என்னுடைய தந்தை என்பதாக தெரிந்து நீங்கள் கொலை செய்யவில்லையே என்பதாக ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன்னித்து விட்டார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிய வருகிறது. அருமை நாயகம் முழுவதுமாக விசாரித்துவிட்டு ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தையை கொன்றதற்காக வேண்டி அவர்களுக்கு நீங்கள் நஷ்ட ஈடை வழங்குங்கள் என்பதாக அருமை நாயகம் கட்டளையிட்டார்கள். உடனே நஷ்ட ஈடு வழங்கப்பட்டது. ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நஷ்ட ஈட்டை வாங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் கொடுத்து, ஏழை எளியவர்களுக்கு கொடுத்துருங்க, நான் மன்னித்து விட்டேன் என்பதாக சொன்னார்கள். வரலாறு இன்றளவிலேயும் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பேசிக்கொண்டிருக்கிறார். தன் கண் முன்னால் தன் தந்தையை வெட்டியவர்களையும் கூட, கொலை செய்தவர்களையும் கூட மன்னித்தார்கள் என்ற செய்தி இன்றளவிலேயும் இருக்கிறது. அத்தகைய அந்த ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரி அணைத்து கொண்டு, ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வாரி அணைத்து கொண்டு அவர்களுக்கு ஒரு பெரிய தரஜாவை கொடுத்தாங்க. என்ன? தன்னுடைய ரகசியங்கள் அனைத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு ரகசியவாளராக ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்து கண்ணியப்படுத்தினார்கள். எவ்வளவு பெரிய தியாகம் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எவ்வளவு பெரிய மன்னிப்பை வழங்கினார்கள். தன்னுடைய கண்களுக்கு முன்னால் தந்தை வெட்டப்பட்ட பிறகும் கூட வெட்டியவர்களை மன்னித்தார்களே, அந்த மன்னிப்பு தான் அவர்களை இந்த துன்யாவிலேயே உயர்ந்த பணியின் தலைமை செயலாளராக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பணியமர்த்தக்கூடிய அளவிற்கு உயர்த்தியது. மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு பெரிய தரஜாவை காத்து வைத்து கொண்டிருக்கிறான் அவர்களுக்காக வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, 2 இளைஞர்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வளர்த்தெடுத்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவிற்கு மக்களுக்கு மத்தியிலே நீதமாகவும் மக்களுக்கு மத்தியிலே மன்னிக்கக்கூடிய தன்மைகளை பரப்பியவர்களாகவும் இருந்தார்கள் என்று சொன்னால், 2 இளைஞர்கள், வாலிபர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு கிராமவாசியை கைத்தை கட்டி இழுத்துட்டு வராங்க. தரன்னு இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த சபைக்கு கொண்டு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விசாரிக்கிறார்கள், என்ன நடந்தது, ஏன் இந்த நிலை என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த 2 வாலிபர்களும் சொன்னாங்க, இந்த கிராமவாசி ஒரு ஒட்டக இடையர் எங்களுடைய தந்தையை கொன்று விட்டார், அதற்காக வேண்டி நீங்கள் தீர்ப்பு வழங்குங்கள். என்ன தீர்ப்பு? எங்களுடைய தந்தையை கொண்டதன் காரணமாக இவரையும் கொல்ல வேண்டும், பழிக்கு பழி தீர்க்க வேண்டும். இஸ்லாம் அதைத்தானே சொல்லித் தருகிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விசாரிக்கிறார்கள். அந்த கிராமவாசி ஆம் என்பதாக ஒத்துக்கொண்டார். நான் அவர்களுடைய தந்தையை கொலை செய்தேன் என்பதாக ஒத்துக்கொண்டார். எப்படி நடந்தது என்பதாக கேட்ட பொழுது அந்த ஒட்டக இடையர் சொன்னார், ஆம், நான் ஒட்டகத்தை மேய்த்து கொண்டிருந்த பொழுது அந்த ஒட்டகம் அந்த வாலிபர்களுடைய அந்த தோட்டத்துக்குள்ளாக போய் மேய ஆரம்பிச்சிட்டு, இந்த 2 வாலிபர்களுடைய தந்தை
அந்த ஒட்டகத்தை துரத்தி விட்டார், போகவில்லை என்பதற்காக வேண்டி ஒரு கல்லை எடுத்து என்னுடைய அந்த ஒட்டகத்துக்கு மேலே போட்டார். ஒட்டகம் மௌத்தா போயிடுச்சு, ஒட்டகம் செத்து விட்டது. கோபத்தில் நான் என்ன செஞ்சேன், அதே ஒட்டகத்துக்கு மேலே போட்ட அந்த கல்லை எடுத்து அவருடைய தந்தைக்கு மேலே நான் போட்டேன். அவருடைய தந்தை மௌத்தாகிவிட்டார். கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார் அந்த கிராமவாசி. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விசாரித்து விட்டு அந்த 2 வாலிபட்டையும் கேட்டாங்க, எப்பா இது தெரியாமல் நடந்துருச்சு, கோபத்தில் நீங்கள் இருவர்களும் இவரை மன்னித்து விடுங்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு கேட்குறான். 2 பேரும் சொல்லிட்டாங்க, மன்னிப்பதாக இல்லை, பழிக்கு பழி தீர்த்தே ஆக வேண்டும். எங்களுடைய தந்தையை கொன்ற இவரை கண்டிப்பாக நீங்கள் பழிக்கு பழி வாங்க வேண்டும், இவர் கொலை செய்யப்பட வேண்டும் என்பதாக உறுதியாக நிற்கிறாங்க. அப்போ அந்த கிராமவாசி என்ன செஞ்சார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார். மரண தண்டனை, பழிக்கு பழி, கொலைக்கு கொலை, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டத்தை அந்த கிராமவாசி ஏற்றுக்கொண்டார். ஆனால் அந்த கிராமவாசி வெளியூர்வாசி, மதீனாவாசி அல்ல. அப்போ அவர் கேட்டார், எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, எனக்கு குடும்பம் இருக்குது, மனைவி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் போய் செய்தியை சொல்லிட்டு நான் மரண தண்டனை விதிக்கப்பட்டவன், குற்றவாளி என்பதாக என்னுடைய குடும்பத்தார்ட்ட சொல்லிட்டு நான் வந்துடுறேன், எனக்கு அனுமதி கொடுங்களேன்னு சொல்லி கேட்குறான். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, எப்போ நீ குற்றவாளி, உனக்கு தண்டனை உறுதியாயிருச்சு, நீ மரண தண்டனை விதிக்கப்பட்டவன், உன்னை எப்படி நாங்கள் விடுறது, நீ அப்படி கண்டிப்பாக விட்டு தான் ஆகணும்னு சொன்னால் உனக்கு பகரமாக யாராவது ஒரு ஆளை இங்கே நிறுத்தி வைத்து விட்டு போ. அவர் வெளியூர்காரரு, அவருக்கு யாருக்குமே தெரியாது. அவர் என்ன செய்கிறார், விழித்து கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அமைதியாக இருக்கிறார்கள், சஹாபா தோழர்கள் எல்லோரும் அந்த சபையில் இருக்கிறார்கள். இப்போ எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. ஏதாவது பணப்பொருளை பகரமாக கொடுக்க சொன்னால் கொடுப்பாங்க, அவருக்கு பகரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தன் உயிரை பணயம் வைக்க வேண்டும். அவர் யாருன்னே தெரியாது, தெரிந்தவர்களுக்கே நம்ம கொடுக்க மாட்டோம், அவர் யாருன்னே தெரியாது, அவருக்காக வேண்டி நாம் எப்படி இருக்க முடியும்? யாருமே முன் வரவில்லை. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்குது சபை. அப்பொழுது அந்த மனிதருடைய ஈமானும் அந்த மனிதருடைய வார்த்தையும், நான் அல்லாஹ்வை முன்னிறுத்தி சொல்கிறேன், என்னுடைய குடும்பத்தார்களிடத்தில் சென்று நான் சொல்லிவிட்டு வந்து விடுவேன். எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க, யாருமே பதில் சொல்பவர்களாக இல்லை. திடீரென ஒரு குரல் கேட்கிறது, இவருக்காக வேண்டி தன்னுடைய உயிரை பணயம் வைக்கக்கூடியவர்களாக ஒரு அழகான வார்த்தையை சொல்லிக்கொண்டு, இந்த மனிதருக்கு பகரமாக நான் பணயம் வைத்துக் கொள்கிறேன் என்னை என்பதாக அமீருல் முஃமினீன் அவர்களே என்பதாக அழைத்து கொண்டு அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன் வருகிறார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, அபூதரே இது என்னன்னு தெரியுமா, நீங்கள் எதற்காக வேண்டி உங்களை பணயம் வைக்கின்றீர்கள் தெரியுமா, இவர் வரலன்னு சொன்னால் உங்களுடைய உயிர் போயிடும். எதற்காக வேண்டியும் யாருக்காக வேண்டியும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டத்தை மாற்ற மாட்டோம். இப்போ இவர் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர், இவர் வரலன்னு சொன்னால் உங்களை நாங்கள் அவருடைய இடத்துல நிப்பாட்டுவோம், தெரியும் தானே. அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஆம் அல்லாஹ்வே போதுமானவன் என்பதாக சொல்லிவிட்டார்கள். உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, அந்த இடையருக்கு அந்த கிராமவாசிக்கு 3 நாள் டைம் கொடுத்தாங்க. 3 நாள் உங்களுக்கு டைம், நீங்கள் போகலாம், போயிட்டு 3ஆவது நாள் சூரியன் மறைவதற்கு முன்னால் நீங்கள் வந்துவிட வேண்டும். உங்களுக்கு பகரமாக இந்த 3 நாட்கள் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் என்பதாக சொல்லி உமர் ரலியல்லாஹு அந்த கிராமவாசி அனுப்பிடுறாங்க. கிராமவாசி வேகமாக போயிட்டார். 1 நாள் ஆனது, 2 நாள் ஆனது, 3ஆவது நாள் அசருடைய நேரம் நெருங்கிவிட்டது. பாங்கு சொல்லப்பட்டது, அசருடைய தொழுகை நிறைவேற்றப்படுகிறது. அது வரைக்கும் அந்த கிராமவாசி வரல. அசர் தொழுகை முடிந்த பிறகு சூரியன் மறைவதற்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. தொழுகை முடிந்த பிறகு எல்லோருமே ஒன்று கூடுகிறார்கள். அந்த 2 வாலிபர்களும் வந்து விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு வந்துட்டாங்க, அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்து விட்டார்கள். ஏன்னா அவங்க தானே தன்னை பணைய வச்சாங்க. அந்த கிராமவாசிக்கு பகரமாக பொறுப்பேற்றது யார்? அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களும் வந்து விட்டார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, என்னப்பா நீ யாருக்காக வேண்டி பேசினாயோ, யாருக்காக வேண்டி உன்னை பணையம் வைத்தாயோ, அந்த கிராமவாசி எங்கன்னு சொல்லி கேட்குறான். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு சொன்னாங்க, மேலே பார்த்துட்டு சொன்னாங்க,
இந்த சூரியன் மறைவதற்குள்ளாக. அப்படித்தானே? இன்று மாத்திரம் என்ன, இந்த சூரியன் நேரத்தோடு மறைஞ்சிட போகுதா அல்லது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக போகுதா? இல்லை, அது சரியான நேரத்திலே மறையும். உங்களை போல நானும் சூரியனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி வந்து நின்ட்டான். சூரியன் மறைவதற்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கிறது. தூரத்திலிருந்து ஒரு நபர் வேகமாக வருவதை பார்க்கிறார்கள். எல்லோருடைய முகத்திலேயும் சந்தோஷம். என்ன சந்தோஷம்? அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்லப் போகிறார்கள் என்கின்ற சந்தோஷம் அல்ல. அந்த கிராமவாசி யாருன்னே தெரியாது, அவருடைய குடும்பம் என்ன, எந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறார், எதுவுமே தெரியாது. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருகிறாரே என்கின்ற சந்தோஷத்தில் எல்லோரும் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு உட்பட. கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வருகிறார், அருகாமையில் வருகிறார். முகத்தை பார்த்து இந்த கிராமவாசி தான் என்பதாக உறுதி செய்யப்பட்ட உடனே அல்லாஹு அக்பர் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சத்தம் போட்டு சொல்கிறான். சொல்லிட்டு அந்த கிராமவாசியை முன்னாடி கொண்டு வந்துட்டு எல்லோருக்கும் மத்தியில் கேட்டாங்க, இப்போ நீ நினச்சா அப்படியே போயிருக்கலாம், இல்லை நீ அப்படியே வீட்டிலே இருந்திருந்தா கூட எங்களுக்கு தெரியாது. என்ன காரணம்? நீ எங்கேருந்து வந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நீ வராமல் இருந்திருந்தால் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, உனக்கு லாபம் தானே, இருந்திருக்கலாமே, ஏன் வந்த என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரை பார்த்து ஆச்சரியத்தோடு கேட்டார்கள். அப்பொழுது அந்த கிராமவாசி சொன்னார், ஆம், நீங்கள் சொல்கிறது சரிதான், நான் வரலன்னு சொன்னால் எனக்கு தான் லாபம். நான் வராமல் இருந்திருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்காது, என்னை எங்கே வந்து நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரகசியத்தையும் வெளிப்படையாகவும் உள்படையாகவும் எல்லாவற்றையும் அறிந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய தண்டனையுடைய வார்த்தை, அதை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்விற்கு பயப்பட வேண்டும் அல்லவா என்கின்ற ஒரு வார்த்தை அவர் சொன்ன பொழுது அந்த சபையே அப்படியே ஆச்சரியப்பட்டு போனது. பிறகு அந்த தண்டனையை சொல்லுகிறார். நான் என்னுடைய வீட்டிற்கு சென்றேன், உதாரணத்தோடு சொல்றார். மரமோ கிளைகளோ அதிகமாக இல்லாத ஒரு இடத்துல பறவை தன்னுடைய குஞ்சுகளை விட்டுட்டு குஞ்சுகளுக்காக வேண்டி உணவு தேடி பறவை எங்கோ செல்லுகின்ற பொழுது குழந்தைகள் எல்லாம் அரவணைத்து கொண்டு அழகான வார்த்தைகளை தன்னுடைய பாஷையில் சொல்லிக்கொண்டு செல்லுமே, அதுபோல் நான் என் வீட்டுக்கு போனேன். என்னுடைய மனைவி மக்களிடத்தில் நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன், நான் மரண தண்டனையை அனுபவிக்கப் போகிறேன் என்பதாக சொல்லிவிட்டு தான் வந்திருக்கிறேன், எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்பதாக அந்த கிராமவாசி நின்ற பொழுது எல்லோருமே ஆச்சரியப்பட்டு போனார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியத்தோடு அவர்களிடத்தில் ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை, அவர்களுடைய வார்த்தைகளை, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கலக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உள்ள உதாரணங்களை ஒவ்வொருவர்களும் எந்த நேரத்திலே தன்னுடைய உயிர் போகக்கூடிய அந்த நேரத்திலே வெளிப்படுத்துகிறார்கள். எப்படி வெளிப்படுத்துகிறார்கள்? அந்த மனிதரிடத்தில் கேட்ட பொழுது அவர் சொன்னார், அந்த வரலாற்றினுடைய இன்னொரு பகுதியிலே வருகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரிடத்தில் கேட்ட பொழுது அந்த மனிதர் சொன்னாராம், ஆம், நான் ஏன் வந்தேன் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு மறந்து கொஞ்ச காலம்தான் ஆச்சு. அதற்கு முன்னதாக இந்த வாக்குறுதியை, ஒப்பந்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு அழகிய பண்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்த கொஞ்ச நாளையிலே மறைந்து விட்டதே இந்த இஸ்லாத்தில் என்பதாக யாராவது பேசி கேலி கிண்டல் செய்துவிடக்கூடாது. யாராவது பேசி இந்த இஸ்லாத்தை மிகவும் கீழ்த்தரமாக பேசிவிடக்கூடாது என்கின்ற வார்த்தையினால் நான் சொன்ன அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் சரியான நேரத்தில் வந்தேன் என்பதாக சொன்னார்கள். அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, நீங்கள் எப்படி இவருக்காக வேண்டி பொறுப்பேற்றுக்கிட்டீங்க? இவர் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, இவர் யாருன்னு எங்களுக்கே தெரியாது, அவரை நீங்கள் எப்படி பொறுப்பேற்று கொண்டு இந்த இடத்துல நீங்கள் நின்றீர்கள் என்பதாக கேட்ட பொழுது அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஆம், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து கொஞ்ச காலம்தான் ஆச்சு. அருமை நாயகத்தினுடைய மறைவிற்கு பின்னால் இந்த கொஞ்ச காலத்திலே மக்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த நல்ல பண்பு,
அழிந்து விட்டதே என்பதாக யாரும் பேசிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன் என்பதாக சொன்னார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த 2 வாலிபர்களிடத்திலே கேட்டார்கள், இப்பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இப்போ என்ன செய்கிறது? தண்டனை நிறைவேற்றலாமா? கேட்ட பொழுது இவர்களுடைய ஈமானை அவர் சரியான நேரத்தில் வந்ததை பார்த்து அந்த வார்த்தையினுடைய வாக்கை காப்பாற்றக்கூடிய எண்ணத்தை கேட்டவுடனே 2 வாலிபர்களும் அவர்களை மன்னித்து விட்டார்கள். அவர்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, நீங்கள் ஏன் மன்னிச்சிங்க? முதல்ல மன்னிக்கவே மாட்டேன் என்பதாக சொன்னீர்களே. அப்பொழுது அந்த 2 வாலிபர்களும் சொன்னார்கள், ஆம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டும் பிரிந்து கொஞ்ச காலம்தான் ஆகிறது. அருமை நாயகத்தினுடைய இந்த கொஞ்ச கால பிரிவிலேயே நம்மவர்களுக்கு மத்தியிலே நாம் ஒருவரை மன்னிக்கக்கூடிய தன்மை போய்விட்டதே என்பதாக யாரும் பேசிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நாங்கள் இருவரும் எங்களுடைய தந்தையை கொன்ற இந்த கிராமவாசியை மன்னித்தோம் என்பதாக சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹு அக்பர் என்பதாக சத்தமிட்டு சொல்லவர்களாக ஹதீஸிலே வருகிறது, லெஹியா அவர்களுடைய தாடி நனைகின்ற அளவிற்கு அவர்கள் அழுது விட்டார்கள் என்பதாக வருகிறார். மன்னிக்கக்கூடிய தன்மையை வைத்து சுமூகமாக எதையுமே நிறைவேற்றி விடலாம் என்பதற்காக வேண்டி உள்ள ஒவ்வொரு செய்தியையும் கொண்ட சம்பவங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலே வரலாறுகளாக இந்த அளவிலேயும் பதியப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பொழுது இந்த கிராமவாசியும் மன்னிக்கப்பட்டு விட்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே உயர்ந்த தரஜாவை அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த கிராமவாசியை மன்னித்த அந்த 2 வாலிபர்களும் உயர்ந்த தரஜாவை பெற்றுவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் மன்னித்த ஒரே காரணத்தினால் என்பதை நாம் பார்க்க முடிகிறது கண்ணியத்திற்குரியவர்களே. ஆகவே நாம் வாழ்க்கையில் பணத்தாலோ செல்வத்தாலோ நாம் ஒருவர் நிச்சயமாக அன்பால் வெல்ல முடியாது. இந்த அன்பு என்பது எதிலே வரும் என்று சொன்னால் மன்னிக்கக்கூடிய தன்மையிலே மாத்திரம்தான் வரும். ஒருவரை மன்னித்தால் மாத்திரம்தான் வரும். மன்னிக்கின்ற காரணத்தினால் நம்ம யாராவது கோழை என்பதாக சொன்னார்கள் என்று சொன்னால் அதை இந்த இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஒருவர் செய்த குற்றத்தை மற்றொருவர் மன்னித்து விட்டார் என்று சொன்னால் அவர் வீரரே சிறந்த வீரர் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மன்னிக்கின்ற தன்மை நம்ம அவர்களுக்கு மத்தியிலே நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒருவர் மன்னிக்கக்கூடிய இந்த செயல் என்பது அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த தரஜாவை பெற்றுத்தருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகிலே நாம் வாழும் காலமெல்லாம் நாம் ஒருவருக்கொருவர் மத்தியிலே செய்த சிறிய பெரிய தவறுகளை அல்லாஹ்விற்காக வேண்டி மன்னித்து மறைத்து இந்த துன்யாவிலே அழகான முறையிலே நட்புறவோடு நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய நற்பாக்கியசாலிகளாக நம் அனைவர்களையும் ஆக்கி நல்லொருள் பாலிப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.